இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இப்போ வரப்போகிற என்டிபிசி எக்ஸாம் ஜூன் 5 ஸ்டார்ட் ஆகி ஜூன் 24 முடியுது. இதோட எக்ஸாம் டிப்ஸ் நான் சொல்கிறேன். நானும் ஒரு குரூப் டி, ஏஎல்பிலாம் அட்டன் பண்ணியிருக்கேன், எக்ஸாம் எழுதியிருக்கேன். இப்போ இதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா, மேக்ஸில் 30 மார்க்கு, ஜென்ரல் ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ட் 30 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 40 மார்க், மொத்தம் 100 கொஸ்டின் 1.5 மணி நேரம். இப்போ 1.5 மணி நேரத்தில் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னா, இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் போது நீங்கள் 40 கொஸ்டின்றது அதில் தான் டைம் டக்குன்னு குயிக்காக முடிச்சிடலாம். மிச்சம் இருக்க 30 மார்க் 60 மார்க்கு தான் நம்ம லேட் ஆகும். மேத்தமெட்டிக்காக சேர்ந்து ரீசனிங்காக சில டிஃபிகல்ட் டைமில் லேட் ஆகும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால், இப்போதைக்கு நீங்கள் வந்து எக்ஸாமை வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. எதுக்கு நான் ஸ்டாப் பண்ண சொல்கிறேன், டெய்லி வந்து மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். நான் பண்ண தப்பு இதுதான். நான் பண்ண தப்பு வந்து மார்க் டெஸ்ட் போடாமல் போய் எக்ஸாம் எழுதி பார்த்தா தான் தப்பு பண்ணேன். மார்க் டெஸ்ட் போடுறீங்கன்னா டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு வரேன் ஃப்ரெண்ட். அதில் தான் நமக்கு வந்து மார்க்கே கிடைக்கும். டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் போடும்போது எப்படிலாம் கேட்டிருக்காங்க ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தெரியும். உங்களால் எவ்வளோ நேரம் முடியுது. இப்போ 1.5 மணி நேரத்தில் வந்து எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது உங்களுக்கு தெரியும். அது அட்டன் பண்ணும்போது எப்படிலாம் தப்பு பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் பண்ண தப்பு மார்க் டெஸ்ட் போடாமல் போய் எழுதுவேன். நல்லா படிப்பேன். ஆனால் மார்க் டெஸ்ட் பண்ணாமல் எழுதி தான் எனக்கு வந்து அங்கே போய் எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சேன். ஸோ நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் போடுங்க. உங்களுக்கு மார்க் டெஸ்ட் போட்டால் தான் நிறைய இது கிடைக்கும். டெய்லி ஒன்று போடுங்க. 1.5 மணி நேரம் முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் அது அனலைஸ் பண்ணுறதுக்கு 2 or 3 hours கிட்ட கிடைக்கும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது தெரியும். சரி, ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறதுனா சீக்கிரமாக போயிடுங்க. ஃபோனு எதுவுமே கொண்டு போகாதீங்க. மெயினாக ஆதார் கார்டு கொண்டு போங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து போங்க. எப்பயுமே ஆதார் கொண்டு போனால் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போங்க. ஆல் த ஃப்ரெண்ட்.